இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். கோவையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தொண்டாமுத்தூர் தொகுதியிலும், திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை தெற்கு தொகுதியிலும் களம் காண்கின்றனர். பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட கோவை வடக்கு தொகுதியில் தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அல்லது பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை போட்டியிட வாய்ப்புள்ளது. 1996க்கு பிறகு நடந்த 5 சட்டசபை தேர்தல்களிலும் கோவையில் திமுக படுதோல்வியடைந்துள்ளது. அந்த சோக வரலாற்றுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக கரூரில் இருந்து செந்தில் பாலாஜியை கோவைக்கு அனுப்பியுள்ளார் ஸ்டாலின். தேர்தல் வியூகம் அமைப்பதில் செந்தில் பாலாஜி கில்லாடி. ஆனால் வெளியூர் வேட்பாளர்கள் ஜெயித்தது இல்லை என்பது கோவையின் வரலாறு. 1999 லோக்சபா தேர்தலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு கோவையில் நின்று தோற்றார். 2006 சிங்காநல்லூர் தொகுதியில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்க தலைவர் சவுந்தரராஜன் 14 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றார். 2014 லோக்சபா தேர்தலில் பொள்ளாச்சியில் போட்டியிட்ட கொங்குநாடு மக்கள் கட்சி ஈஸ்வரன் தோற்றார். 2021 சட்டசபை தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட கமல்ஹாசன் தோற்றார். தொண்டாமுத்தூரில் கார்த்திகேய சேனாதிபதி தோற்றார். 2024 லோக்சபா தேர்தலில் அண்ணாமலை தோற்றார். இப்படி வெளியூர் வேட்பாளர்கள் கோவையில் தோற்பது தொடர்கிறது. ஆனால் இதில் ஆச்சரியப்பட வைப்பவர் அதிமுக கோவை மாவட்ட செயலாளர் அம்மன் அர்ஜுனன். இவர் மதுரைக்காரர். ஆனால் கோவைக்கு குடிபெயர்ந்து அவர் வெளியூர் என்பதையே கோவை மக்கள் மறந்து போகும் அளவுக்கு நீண்ட காலமாக இங்கு அரசியல் செய்பவர். துணை ஜனாதிபதி சி.பி. ராதாகிருஷ்ணன் திருப்பூர்காரர்தான். ஒன்றுபட்ட கோவை மாவட்டத்தில் திருப்பூர் அங்கம் வகித்தபோது வெற்றி பெற்றார். திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் லோக்சபா தொகுதி என பிரிந்த பின் மீண்டும் கோவையில் போட்டியிட்ட போது தோற்றுவிட்டார். 2014 நாடு முழுவதும் மோடி அலை வீசிய நிலையிலும் மண்ணின் மைந்தரான அதிமுகவின் நாகராஜனுக்குத்தான் அதிக வாக்குகள் விழுந்தன. கரூர்காரர் செந்தில் பாலாஜி கோவையில் போட்டியிடுவது புதிது. ஆனாலும் கோவை அவருக்கு புதிதல்ல. மாநகராட்சி தேர்தலில் அதை நிரூபித்தார். ஆள், அதிகாரம், பணம் எதற்கும் ஆளுங்கட்சியிடம் பஞ்சமில்லை. செந்தில் பாலாஜி புதிய வரலாறு எழுதுவாரா, பழைய வரலாறின் இன்னுமொரு அத்தியாயம் ஆவாரா என்பது கோவை மக்களின் கையில்தான் இருக்கிறது.